This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சரியான நேரத்தில் குறைத்த நாய். நள்ளிரவில் உயிர் தப்பிய 65 பேர். அடுத்த நிமிடம் கிராமமே தரைமட்டமானது. இந்த பருவகால சீசனில் இமாச்சல பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் கனமழை கொட்டி வரும் நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவு உள்ளிட்ட மோசமான சம்பவங்கள் நடந்து வருகிறது. அப்படிதான் அங்குள்ள மாண்டி என்ற ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் அங்கிருந்த நாய் ஒன்று குறைத்து மக்களை அலர்ட் செய்த நிலையில் 67 பேர் உயிர் தப்பினர். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக நிலச்சரிவுகள், திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக கனமழையால் அங்கு பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் இமாச்சல பிரதேசத்தில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இப்படிதான் மாண்டி மாவட்டத்தில் உள்ள அங்கு சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இருப்பினும் நாய் ஒன்று சரியான நேரத்தில் குறைத்து அபாயத்தை உணர்த்தியதால் 20 குடும்பங்களை சேர்ந்த 67 பேர் சரியான நேரத்தில் உயிர் தப்பினர். ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முதல் 1 மணிக்கு மாண்டி பகுதியில் உள்ள சியாத்தி கிராமம் நிலச்சரிவால் தரைமட்டமானது. இது குறித்து சியாத்தி கிராமத்தை சேர்ந்த நகேந்திர கூறுகையில், இரவு மழை பெய்து கொண்டிருந்த போது எனது வீட்டின் 2வது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த நாய் திடீரென சத்தமாக குரைக்க ஆரம்பித்தது. நான் குரைக்கும் சத்தம் கேட்டு எழுந்தேன். நாயிடம் சென்றபோது வீட்டின் சுவரில் பெரிய விரிசல் எழுந்திருப்பதையும் தண்ணீர் உள்ளே வருவதையும் பார்த்தேன். உடனே நான் நாயுடன் கீழே ஓடி வந்து எல்லாரையும் எழுப்பினேன் என்றார். நரேந்திரா கிராமத்தில் இருந்த மற்றவர்களையும் எழுப்பி பாதுகாப்பாக கிளம்ப சொல்லி இருக்கிறார். கனமழை தொடர்ந்து கொட்டியதால் மக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினர். அவர்கள் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே கிராமத்தில் நிலச்சரிவு தாக்கியது. அதில் சுமார் 10 வீடுகள் தரைமட்டமானது. இப்பொழுது அங்கு வெறும் 4-5 வீடுகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. மற்றவை நிலச்சரிவால் நிலை குறைந்தன. உயிர் பிழைத்தவர்கள் கடந்த 7 நாட்களாக திரியம்பலா கிராமத்தில் உள்ள நைனாதேவி கோவிலில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இதன் காரணமாக கிராம மக்கள் பலரும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு மற்ற கிராமங்களை சேர்ந்த மக்கள் உதவி செய்தனர். பாதிக்கப்பட்டோருக்கு அரசு சார்பில் 10,000 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. மேக வெடிப்புகள், திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் மண்டி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன. திடீர் வெள்ளப்பெருக்கினால் மண்டி 156 சாலைகள் உட்பட மாநிலம் முழுக்க 280 சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.